Hey guys, so நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் பேசிஸில் எப்படி பிரிக்கிறாங்க, ப்ரிவென்டிவ், டிடக்டிவ், கரெக்டிவ், காம்பன்சேட்டரி இந்த நாலும் பார்த்தோம். அண்ட் அடுத்தடுத்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா environmental control பற்றி we are going to have a full research. Okay, so environmental control, this is our target for the day. ஸோ என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் மெயினாக உங்களுக்கு கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹவு டு ப்ரொடெக்ட் டிவைஸ் ஃப்ரம் என்விரான்மெண்டல் டேமேஜ். இஃப் உங்களுக்கு ரெசல்யூஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னா 720 வைங்க, ரெசல்யூஷன் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் சின்ஸ் நான் எல்லாத்தையும் ஒரே பேஜில் இருக்கணுங்கிறதுக்காக ஐ எம் நாட் ஜூமிங் மச். ஸோ எஸ், லெட் ஸ்டார்ட். ஸோ இப்போ என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு காமன்லி ஆஸ்ட் கொஸ்டின்ல நம்ம புக்கில் இருக்க கண்டென்ட் என்ன அப்படின்னா ஐம் நாட் லீவிங் எனி கண்டென்ட், ஹவு டு ப்ரொடெக்ட் அ டிவைஸ் ஃப்ரம் என்விரான்மெண்டல் டேமேஜ். அப்போ முதல் எந்த மாதிரி என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆல் த திங்ஸ் இல்லை, நம்ம சரௌண்டிங்ஸ் எல்லாமே என்விரான்மெண்ட் தான். அப்போ அதில் பர்டிகுலராக 4 விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒன்று ஃபயர் டேமேஜ், இன்னொன்று பவர் ஸ்பைக், இன்னொன்று வாட்டர் டேமேஜ், இன்னொன்று பொல்யூஷன் டேமேஜ். ஓகே, ஸோ ஐ ரிப்பீட், ஃபயர், water damage, pollution damage. So idhula edavadhu how to protect a device from fire damage, how to prevent device from power spike, illa water damage, pollution damage இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது வி ஷுட் நீட் சம் பாயிண்ட்ஸ் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிஃபோர் தட் இது வந்து இப்போ இந்த பேஜில் இருக்கிறது வந்து ஹவு டு ரிமெம்பர் த பாயிண்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து எப்படி பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணணும். இப்போ லாஸ்ட் நம்ம அப்ஜெக்டிவ்ல வந்து நம்ம எப்படி படித்தோம், எல்லாத்துக்குமே 2 பாயிண்ட்ஸ். அதில் ப்ரிவென்டிவ் அண்ட் டிடெக்டிவ் ஒரே பாயிண்ட் தான். இங்கே வந்து நான் ப்ரிவென்ட்னு போடணும், அங்கே நான் டிடெக்ட்னு போடணும். இங்கே வந்து செக்யூரிட்டி இன்சிடென்ட் ஃப்ரம் அக்கரிங்னு போடணும், அங்கே வந்து தட் எல்யூட் ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு போடணும். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸாம்பிள் வேற, அங்கே எக்ஸாம்பிள் வேற. அதுக்கப்புறம் கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ், த்ரெட், அந்த த்ரெட்டுக்கு பாசிபிள் ப்ரொவிஷன்ஸ். நெக்ஸ்ட் இங்கே வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ், இன்ட்ராக்ஷன்ஸ் வித் ப்ரிவென்டிவ் அண்ட் சர்ப்ரைஸ் செக், ரிப்போர்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ். இதே கரெக்டிவ் வந்து ஒன்ஸ் டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த இம்பாக்ட் ரெடியூஸ் பண்றது, அப்புறம் நம்ம இன்கரெக்ட் டேட் போடாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு வேலிட் டேட் வந்து ப்ரொவைட் பண்றது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா காம்பன்சேட்டரி அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் ரெடியூஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் a threat which can exploit the vulnerability and cause loss to the asset. அண்ட் கரெக்டிவ்ல வந்து 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த எரரை கரெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு ரெமெடி ப்ரொவைட் பண்ணணும், த்ரெட்டை மினிமைஸ் பண்ணணும், அப்புறம் அதுக்கு ஃபீட்பேக் வந்து டிடெக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் ரெண்டு கிட்ட இருந்துமே நம்ம ஃபீட்பேக் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா. அண்ட் இதுல ஓவராலா ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது காஸ்ட் வந்து அந்த அசெட்டோட வேல்யூவை தாண்டி போயிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் இதுல பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்விரான்மெண்டல்ல என்னென்ன எப்பவுமே ஒரு கண்ட்ரோல் படிக்கும்போது முன்னாடி நீங்க என்னெல்லாம் கண்ட்ரோல் படிச்சீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ தட் இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ இப்போ environmental control I got a help from one of my student. So she did a very good job, so I should thank her in this video. So fine, yes, okay. So environmental control, environmental மொத்தம் வந்து 4 இருக்கு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் ஒன்று நான் ஃபர்ஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன் த்ரூ திஸ் PDF and then I will tell you how to remember the points. Okay, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபயர் டேமேஜ் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு மேஜரான த்ரெட்டாக இருக்குது. ஸோ அப்போ அதுலேருந்து நான் எப்படிலாம் இல்லை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபயர் அலாம் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அந்த ஃபயர் அலாம் வந்து ஃபயர் உடனே வந்த உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா அலாம் அடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபயர் அலாம், அது மேனுவலாகவும் இருக்கலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்கலாம். அதே மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்ஷர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். டு பி பிளேஸ்ட் அட் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். இந்த இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் அப்படின்னா நம்ம எங்கே வந்து அதிகமாக எல்லாரும் இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்க லொகேஷனுக்கு வைக்கணும். அதே மாதிரி நம்மளோட வால் சீலிங்ஸ் எல்லாமே இப்போ ஃபயர் ப்ரூஃபாக இருக்கணும். அதே மாதிரி ஃபயர் எக்ஸிட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கணும் கிளியராக. இப்போ நம்ம மால்ஸ்லாம் போனோம் அப்படின்னா அவங்களே வந்து அந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபயர் எக்ஸிட்டோட வே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எமர்ஜென்சி அப்போ என்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். அது மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் இருக்கிற ரூம்ஸில் வந்து ரொம்ப வந்து உட்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்க கூடாது. அண்ட் இன்ஸ்பெக்ஷன், ஃபயர் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து ரெகுலராக இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கணும். ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம், அந்த ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சிஸ்டம் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்மோக் டிடெக்டர்ஸ். நான் இப்போ எங்கேயாவது புகை வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்மோக் டிடெக்டர்ஸ். அதே மாதிரி ஃபயர் ரெசிஸ்டர், அந்த வயரிங் எல்லாமே எங்கே இருக்கணும் அப்படின்னா ஃபயர் வந்து அதில் ஏன்னா இப்போ ஒரு வயர்
வந்து எரிஞ்சிருச்சு அப்படின்னா டோட்டலா எல்லாமே காலி. ஏன்னா வயரிங் வந்து உள்ள போயிட்டே இருக்கும் ஒரு இடத்துக்கும். நம்ம வீடே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வயர் வந்து ஒரு இடத்துல இருக்காது. தெர் பி லாட்ஸ் ஆஃப் எல்லா ரூமுக்கு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அப்ப அந்த வயர் வந்து நம்ம ஃபயர் ரெசிஸ்டன்ட் பேனல்ல தான் வச்சிருக்கோமா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிறோம். அதே மாதிரி மாஸ்டர் ஸ்விட்ச் வந்து சப்ரஷன் சிஸ்டம்ல இருக்கணும். இது வந்து இதெல்லாம் வந்து ஃபயர்ல இருந்து நம்ம எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான. ஸோ சி ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஹவ் வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் ஆர் தேர். இது எப்படி படிக்கணுங்கிறத ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் ஒன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பவர் ஸ்பைக். பவர் ஸ்பைக் எதுல இருந்து வருது அப்படின்னா, பவர் ஸ்பைக்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. இப்போ ஃபயர் டேமேஜ் அப்படின்னா ஓகே தீ பிடிக்கிறது நமக்கு தெரியும். பவர் ஸ்பைக் அப்படின்னா இப்போ வந்து அந்த நம்ம சம்டைம்ஸ் ஹாஃப் கரண்டா இருக்கும், இல்ல கரண்ட் வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும், கம்மியா இருக்கிறோம் இல்ல கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த எனர்ஜியில வந்து வேரியேஷன்ஸ் இருக்கிறது தான் பவர் ஸ்பைக். ஸோ அதை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ரொடெக்டர், எலக்ட்ரிக்கல் சர்ச் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மாதிரி வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ண, நம்ம ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்குமே வோல்டேஜ் வைக்கிறோம் இல்லையா, எதுக்கு ரெகுலேட்டர்ஸ் வைக்கிறோம். ஸோ ஏசி எல்லாத்துக்குமே எதுக்கு அப்படின்னா அந்த வோல்டேஜை கண்ட்ரோல் பண்றதுக்கு, பவர் ஃபிளக்சுவேஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். ஸோ அதே மாதிரி சர்க்யூட் பிரேக்கர். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த fluctuations increase or decrease of பவர் திடீர்னு கூட வந்துச்சுன்னா அந்த ரெகுலேட்டர் வந்து ப்ராப்பரா அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது போக வேற என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூபிஎஸ் இல்லைன்னா இன்வெர்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பவர் இப்போ ஹாஃப் கரண்டா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு யூபிஎஸ் ஆன் ஆயிடும், நமக்கு பவர் நம்ம மெயின் ஸ்விட்சை நம்ம இறக்கிடலாம். அதே மாதிரி எமர்ஜென்சி பவர் ஆஃப் ஸ்விட்ச், ஒரு பிரச்சனை ஃபயர் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா எல்லாமே ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு எமர்ஜென்சி பவர் ஸ்விட்ச் இருக்கணும். இதெல்லாம் பவர் ஸ்பைக்ல இருந்து நம்மள வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்கான வேஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வாட்டர் டேமேஜ். வாட்டர் டேமேஜ் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா பைப் வந்து பர்ஸ்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பைப் பர்ஸ்ட் ஆச்சுனாலும் நமக்கு அது பெரிய டேமேஜ் கிடையாது, நம்ம உடனே நம்ம வந்து பிடிச்சிக்கலாம், நம்ம டேங்கை வந்து காலி டேங்க் சின்ன டேங்க் தான் இருக்கும். பட் இதே இது பெரிய பெரிய இடத்துல எல்லாம் வந்து ஹோட்டல்ஸ் மால்ஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து அவங்க வந்து ஹியூஜ் டன்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த பைப் பர்ஸ்ட் ஆயிடுச்சு, இல்லைன்னா சைக்ளோன் வந்துருச்சு, நமக்கு வந்து சென்னையில வந்து ஃப்ளட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகலாம் அப்படின்னா வந்துட்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்டாலேஷனை வந்து கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து வந்துருச்சு அப்படின்னா அது வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ இதுல இருந்து எப்படிலாம் நம்ம வந்து நம்மளை சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, வி ஷுட் ஹேவ் வாட்டர் ப்ரூஃப் சீலிங்ஸ் அண்ட் வால்ஸ், ஃப்ளோர்ஸ் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபா இருக்கணும். அதே மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் அடிக்குவேட்டா இருக்கான்னு அப்பப்ப செக் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கும் நம்ம ஒரு அலாம் வந்து செட் பண்ணிக்கணும் அட் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். ஓகே ஃபைன். ஸோ இது வந்து வாட்டர் டேமேஜ் வந்து நம்மளே ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கான ஐடியா. ஸோ லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பொல்யூஷன் டேமேஜ். பொல்யூஷன் டேமேஜ்னா என்ன, நம்ம டஸ்ட் பட்டுரும். இப்போ நம்மளே வந்து இப்போ சிஸ்டம் வந்து ஜன்னல் பக்கத்துல வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம வீடு வந்து கொஞ்சம் அவுட்டர் ஏரியால இருக்கு அப்படின்னா கொஞ்சம் லாரிஸ் எல்லாம் போச்சுன்னா உள்ள நிறைய டஸ்ட் வரும். ஸோ டஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டஸ்ட் இருக்கிறனால ஸோ இதுல எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னா, ஒரு பவர் சப்ளை போச்சு அப்படின்னா எல்லா பவர் சப்ளை எல்லா எலக்ட்ரிக்கல் சப்ளை அஃபெக்ட் ஆகாம இருக்கா அப்படிங்கறதை நம்ம பாக்குறோம். அதே மாதிரி தேவையில்லாம நம்ம சிஸ்டம் பக்கத்துல உட்காந்து, இதுதான் முக்கியம், அங்கேயே உட்காந்து சாப்பிடுறது, அங்கேயே தண்ணி குடிக்கிறது, அங்கேயே ஸ்மோக் பண்றது. பிகாஸ் ஸ்மோக் பண்ணும்போது அதோட டஸ்ட் எல்லாம் உள்ள போகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் ப்ரொஹிபிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பொல்யூஷன்ல இருந்து நம்மள டேமேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாமே வாட் ஆர் தீஸ் திங்ஸ், இதை எப்படி படிக்கிறது, பிகாஸ் வி ஆல் நீட் ட்ரிக்ஸ், பிகாஸ் இதெல்லாம் நம்ம புக்ல இருந்து ரீட் பண்ணாலே நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட மெயின் ஐடியாவே. ஓகே, ஸோ இப்போ நான் நாளாக பிரிச்சிருக்கேன், ஃபயர் டேமேஜ், பவர் ஸ்பைக், வாட்டர் டேமேஜ், பொல்யூஷன் டேமேஜ். ஓகே, ஐ டெல் யூ லைக் அ ஷார்ட் ஸ்டோரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி சொல்கிறேன். ஸோ வித் தட் யூ கேன் ஜஸ்ட் மேக் நோட் ஆஃப் இட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எல்லாத்துலயுமே இப்போ ஃபயர் டேமேஜ்னா இட் இஸ் அ மேஜர் த்ரெட் டு அ கம்பெனி அந்த மாதிரி. அண்ட் பவர் ஸ்பைக்னா இட் இஸ் காஸ்ட், எதனால வருது, ஷார்ட் பல்ஸ் ஆஃப் எனர்ஜினால வருது. அதே மாதிரி வாட்டர் டேமேஜ்னா வாட்டர் பைப் பர்ஸ்ட் இல்ல ஃப்ளட், சைக்ளோன், டொர்னடோஸ் இந்த மாதிரி எல்லாத்தினாலே வருது. அண்ட் பொல்யூஷன் டேமேஜ்னா டஸ்ட்னால வருது அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லைக் மீனிங் மாதிரி எழுதிடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வேஸ் டு ப்ரொடெக்ட். இப்போ ஃபயர் டேமேஜை நான் வந்து 3 செட்டா பிரிக்கிறேன். ஒன்னு ஃபயர் ஆகுறதுக்கு முன்னாடி, இன்னொன்னு ஃபயர் ஆகுற அப்போ, இன்னொன்னு ஃபயர் ஆனதுக்கு அப்புறம். ஓகே, ஸோ இப்போ ஃபயர் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கணும், நம்ம முதையே வந்து ப்ராப்பரா வந்து எதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபயர் ஒரு வேலை வந்துருச்சுன்னா நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை நான் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து
ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து பிளாஸ்டிக் நான் கம்ப்யூட்டர் ரூம்ல செட் பண்ணும்போதே பிளாஸ்டிக்ஸ் வுட் எல்லாம் கம்மியா இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஃபயர் ஆகுறதுக்கு முன்னாடி பண்றேன். ஸோ ஒன்ஸ் ஃபயர் ஆச்சுன்னா நம்ம இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம போய் அலாம் அடிக்குதா, ஆட்டோமேட்டிக் அலாம் அடிக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், மேனுவலா நம்மளே போய் அலாம் வந்து ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் ஃபயர் எக்ஸ்டிங்ஜர் எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்து நம்ம அதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபயர் ப்ரூஃப் வால்ஸ் அண்ட் சீலிங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ நம்ம சீலிங்க்கு அப்புறம் சீலிங்ல இருக்கிற மார்க்கிங்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சுத்தி இருக்கிறத பத்தி பேசணும். முதல் ஃபயர் அலாம், ஃபயர் எக்ஸ்சேஞ்சர்ஸ் பத்தி பேசணும். அதுக்கப்புறம் வந்து ஃபயர் ப்ரூஃப் வால்ஸ் வந்து ஃபயர் ப்ரூஃப் இருக்கணும். அதே மாதிரி சீலிங்ஸ் வந்து ஃபயர் ப்ரூஃப் சீலிங்கா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த சீலிங்ல என்ன இருக்கணும், நெக்ஸ்ட் அந்த சீலிங்குள்ள போறோம். நம்ம சீலிங்ல வந்து அந்த ஃபயர் எக்ஸிட் வந்து ப்ராப்பரா வந்து மார்க் பண்ணிருக்கணும். அண்ட் இப்போ நம்ம எல்லாரும் அந்த ஃபயர் எக்ஸிஸ்ட மார்க் பண்ணி நம்ம எல்லாருமே வெளியில போயிடுவோம். ஸோ எல்லாரும் வெளியில போனதுக்கு அப்புறம் யார் வருவாங்க, ஃபயர் டிபார்ட்மெண்ட் வருவாங்க இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்மோக் டிடெக்டர் வச்சு அதை கண்டுபிடிப்பாங்க, எந்த இடத்துல இருந்து வந்து நிறைய ஃபயர் வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த ஃபயரை வந்து சப்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, முடிச்சதுக்கு அப்புறம் மாஸ்டர் ஸ்விட்ச் வந்து எப்பவுமே சப்ரஷன் சிஸ்டம்ல இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். அந்த ஸ்விட்ச் பின்னாடி இருக்கிற ஒயர் எல்லாமே ஃபயர் ரெசிஸ்டன்ட் பேனல்ல இருக்கா அப்படிங்கிறது. இப்போ ஸ்விட்ச்னா அதுக்கு முன்னாடி ஒயர் தான் இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ அதெல்லாம் வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் பேனல்ல இருக்கா, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இதுல செக் பண்ணணும் அப்படின்னு படிச்சுக்கணும். பட் ரியல் லைன் வந்து அந்த பிடிஎஃப்ல நான் காமிச்சேன் இல்லையா, அதுலதான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பவர் ஸ்பைக். ஸோ பவர் ஸ்பைக்ல அதே மாதிரி செட் 1 அண்ட் செட் 2. செட் 1 வந்து ஆர்சிஇ, லைக் நம்ம ஆர்சிபி சொல்றோம்ல, அதே மாதிரி ஆர்சிஇ. அப்ப ஆர் ஃபார் ரெகுலேட்டர்ஸ், வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் பார்க்கணும். அடுத்து சி ஃபார் சர்க்கியூட் பிரேக்கர். ஓகே. அடுத்து இ ஃபார் எலக்ட்ரிக்கல் சர்ஜ் ப்ரொடெக்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா யூபிஎஸ் ஒரு இன்வெர்டர் இல்லைன்னா பவர் எமர்ஜென்சி பவர் ஸ்விட்ச். ஃபர்ஸ்ட் வந்து வாட் ஆர் திங்ஸ் டு பி யூஸ்ட். இங்க நீங்க எப்படி நீங்க எக்ஸாம்ல எழுதணும்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஷுட் பி யூஸ்ட், சர்க்கியூட் பிரேக்கர் ஷுட் பி used, electrical surge protector to be used, and UPS to be installed, emergency power switch to be installed. இது மாதிரி எழுதுனா they will not even give ஒரு மார்க் கூட தர மாட்டாங்க. This is only for memory tricks. Okay, இத வந்து மெயினா நம்மளால எழுத முடியாது. So we'll have a quick recap. இப்போ ஃபயர் டேமேஜ் அப்படின்னா 3 செட்டா பிரிக்கிறோம். முதல் ஃபயர் வர்றதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் பண்ணிருக்கோமா எல்லா ப்ரொசீஜரையும், வுட் பிளாஸ்டிக்ஸ் கம்மியா யூஸ் பண்றோம். ஃபயர் வரும்போது அலார்ம் ஃபயர் எக்ஸ்சேஞ்சர் பார்ப்போம். அப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிற வால்ஸ் அண்ட் சீலிங்ஸை பார்க்குறோம். அந்த சீலிங்ஸ் பார்க்கணும், அதில் மார்க் எக்ஸிட் இருக்கும். நம்ம அது முன்னே வெளியே போனதுக்கு அப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட் உள்ள வருவாங்க. ஸ்மோக் டிடெக்டர்ஸ் எங்க இருக்குங்கிறத பார்த்து ஃபயரை கண்டுபிடிச்சு அதை சப்ரஸ் பண்ணுவாங்க. அடுத்து மாஸ்டர் ஸ்விட்ச் வந்து சப்ரஷன் சிஸ்டம்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு, சுவிட்சுக்கு பின்னாடி இருக்கிற ஒயர் எல்லாமே ஃபயர் ரெசிஸ்டன்ட் பேனல்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க போவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சுக்கிட்டோம். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் மெமரி பர்பஸ் அண்ட் ஃபார் மெயின் பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரைட் வாட் இஸ் தேர் இன் தட் பிடிஎஃப். அண்ட் பவர் ஸ்பைக் அப்படின்னா பவர் ஸ்பைக் எப்போ வரும் அப்படின்னா நம்ம ஷார்ட் பல்ஸ் ஆஃப் எனர்ஜி மூலமா. ஸோ ஆர்சி லைக் ஆர்சிபி அப்படின்னு பார்த்தோம். ஆர் ஃபார் ரெகுலேட்டர், சி ஃபார் சர்க்கியூட் பிரேக்கர், இ ஃபார் எலக்ட்ரிக்கல் சர்ஜ் ப்ரொடெக்டர், இதெல்லாம் டு பி யூஸ்ட். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ஸ்டால்டு வந்து யூபிஎஸ் அண்ட் எமர்ஜென்சி பவர் ஸ்விட்ச். நெக்ஸ்ட் வாட்டர் டேமேஜ்ல வந்து அந்த செட் 1 செட் 2லாம் இல்லை, நம்ம வந்து ஜென்ரலா நம்ம எழுதுற பாயிண்ட்ஸ் தான். நம்ம சீலிங், ஃப்ளோர், வால்ஸ் மூணுமே வாட்டர் ப்ரூஃபா இருக்கணும். ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அலார்ம்ஸ் அண்ட் லீக்கேஜ், இந்த 3 மெயின் பாயிண்ட் தான். அண்ட் அதே மாதிரி பொல்யூஷன் டேமேஜுக்கு ஈட்டிங், ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் இது எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சு அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்டரப்ஷன் ஆஃப் ஒன் கம்ப்யூட்டர் ஷுட் நாட் அஃபெக்ட் அதர் கம்ப்யூட்டர். ஸோ மெயினாக உங்களுக்கு அந்த ஸ்டோரி அப்படிங்கிறது ஃபயர் டேமேஜுக்கும் அந்த பவர் ஸ்பைக்கு தான் தேவைப்படும். இது ரெண்டுமே வந்து ஜஸ்ட் 3 and 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. தட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் என்விரான்மெண்டல் கண்ட்ரோல். ஸோ இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கமெண்ட் உங்களுக்கு பிடிச்ச இது இல்லை நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது இது மாதிரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ளீஸ் மென்ஷன் இன் த கமெண்ட் பாக்ஸ், ஆர் யூ கேன் ஜஸ்ட் text me in the Instagram, or you can mail us. Okay, so that's it. And yes, one more thing, next video பார்க்கிறதுக்கு முன்னாடி objectives of control basisல நம்ம எப்படி நம்ம எல்லாத்தையும் preventive, detective, corrective, compensatoryயும் environmentalலையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோக்கு போங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே மறந்துடும். ப்ளீஸ் ஸ்டடி cumulatively. That's it guys, thank you.